தவசிக்கீரை மழைக்கெல்லாம் அப்புறம் இப்போ தான் நம்ம அறுவடை பண்ணோம். ஒரே பூச்சி மேலே போயிருந்தது, அதனால் கொஞ்ச நாள் பறிக்காமல் இருந்தது. இப்போ திருப்பி பறிச்சிக்கலாம். இது விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது இதில். அதனால் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தவசிக்கீரை. நம்ம அடிக்கடிக்கு இதை பறிச்சிருக்கோம். இது மாதிரி இனிக்கி எடுத்துக்கிட்டோம்னா திருப்பி துளுத்து வரும். காம்போடு இனிக்கி எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை மாதிரி. இது மாதிரி வீட்டிலேயே மருந்து இல்லாமல் கீரை சமைச்சு சாப்பிட்றது நல்லது. இந்த கீரைலாம் கடையிலெல்லாம் கூட கிடைக்காது. நல்லா உருவி எடுத்துட்டோம்னா நிறைய வரும் கீரை. இந்த அட்டைப்பூச்சி ஃபுல்லாக போயிட்டு இருந்தது 2 மாதமாக. அதனால் நான் கீரையே பறிக்கலை. இப்போவுமே அது மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது மாதிரி மொத்தம் எடுத்து விட்டோம்னா சீக்கிரம் துளுத்து வந்துடும். இந்த கீரையில் எல்லா விட்டமின் ஏபி எல்லாமே இருக்குது. அதனால இது அடிக்கடிக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. மொட்டையாக்கியாச்சு செடியை, வெறும் குச்சி தான் இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே துளுத்து வந்துடும். திரும்பவும் நம்ம கீரை பறிச்சிக்கலாம். ஒரு நாள் சமையலுக்கு வேண்டிய கீரை கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம தோட்டத்துலேருந்தே நம்ம மருந்தில்லா கீரை சாப்பிட்லாம்.